பிரியமானவர்களே, ஆமின் வலையொளி வழங்கும் எழில்மிகு இறை இல்லங்கள் பகுதியில் இங்கு நாம் காண்பது வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பெற்றுள்ள 2024ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் குடில் ஆகும். வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகம் மற்றும் வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் இடம்பெறும் 2024ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் குடில் பெத்லகேமின் கைவினைஞர்களால் உருவாக்கப்பட்டதாகும். இக்குடிலானது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் திகதி சனிக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் பெத்லகேம் கிறிஸ்து பிறப்பு காட்சி 2024 என்ற கருப்பொருளில் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் கிறிஸ்து பிறப்பு குடிலானது மண் மற்றும் நாணல்களால் உருவாக்கப்பட்ட மீனவர்கள் வாழும் வீடு போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. தங்களது கடினமான மீன்பிடி தொழில், உழைப்பு, களைப்பு, மகிழ்ச்சி, துன்பம் என வாழ்வின் எல்லா உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும் லகுனா கிரதேசே என்னும் தீவு பகுதிகளில் வசிக்கும் மோத்தே இன மீனவ மக்களின் வீட்டின் மாதிரி வடிவத்தில் இக்குடிலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கிறிஸ்துமஸ் குடில் குறித்து திருத்தந்தை அளித்துள்ள செய்தியை இக்கிறிஸ்துமஸ் குடிலின் காட்சிகளை ரசித்த வண்ணம் தியானிப்போம். இறைமகன் இயேசு நமக்காக ஏழ்மையிலும் ஏழ்மையான நிலையில் மனு உரு எடுத்தார். மனு உரு எடுத்த இயேசு இவ்வுலகின் ஆற்றல் மிக்க பொருள்களால் அல்ல, மாறாக மனித குலத்தின் பலவீனமான பலங்கள் வழியாக அவரது அரசை உருவாக்க விரும்பினார் என்பதை கிறிஸ்து பிறப்பு குடிலானது எடுத்துரைக்கின்றது. கசோனே எனப்படும் நீரால் சூழப்பட்ட குடிலானது இயேசுவை அடைய திரு அவை என்னும் சிறிய படகு தேவை என்பதனையும் எடுத்துரைக்கின்றது. ஆழமற்ற பகுதிகளுக்கு செல்ல பயன்படும் பத்தேலா எனப்படும் தட்டையான படகுகள் போன்று திரு அவை என்னும் படகு இயேசுவை அடைய நமக்கு தேவை. தனியாக அல்ல, மாறாக ஒன்றிணைந்து அவரை சென்றடைய நாம் அழைக்கப்படுகின்றோம். திருத்தூதர் பேதுருவால் இயக்கப்படும் இப்படகில் அனைவருக்கும் இடம் உண்டு. திரு அவையில் அனைவருக்கும் எப்போதும் இடம் உண்டு. பாவிகளுக்கும் இடம் உண்டு. ஏனெனில் இயேசு பாவிகளுக்காகவும் நம் அனைவருக்காகவும் வந்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது என்றும் கிறிஸ்து பிறப்பு குடிலில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகை மனிதர்கள் இயேசு நமக்கு விட்டு சென்ற அமைதி மற்றும் அன்பின் செய்தியை எடுத்துரைக்கின்றார்கள் என்றும் இவ்வாண்டின் கிறிஸ்துமஸ் குடில் குறித்த பல்வேறு செய்திகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்தியம்பியுள்ளார். இறையியல் கருத்து செறிவுமிக்க இந்த அழகிய கிறிஸ்துமஸ் குடிலின் காட்சிகளை பின்வரும் காட்சிகளிலே நாம் தொடர்ந்து கண்டுகளிப்போம்.